ஹே ஆமி செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம ஜிமினோட ஃபோர்ஸ்டு மேரேஜ் வித் ரூடு மாமா தான் பார்க்க போகிறோம். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். போன பாட்டில் ஜேகேவோ ஜிமினா மினிக்கிட்ட கோத்துக்கிட்டு நமக்கு என்னன்னு கிளம்பி போக இங்க வேற வழி இல்லாம அந்த சனியனை பிடிச்சி இழுத்துக்கிட்டு வந்தா நம்ம ஜிமினோ ஒரு வழியா அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டா. பா சனி ஏன்டா இப்படி அவன் உயிர் எடுக்கிறாளோ அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டு மேல கூட்டிட்டு வந்துட்டான். அவனும் எப்படியாவது காலங்கள் அமுக்காம கதவு திறந்தா உள்ள போய் படுக்க வச்சலாம்னு தான் நினைச்சிட்டு வந்திருப்பான். பட் நீங்க தான் போனவங்களை இன்னும் காணுமே அப்படின்னு வலிமேல் வெளி வைத்துட்டு பாத்துட்டு இருந்த நீங்க இந்த காட்சியை பாத்துட்டீங்க. ஜிமினோ, ஏய் மினி, ஒழுங்கா இரு, இங்க பாரு, நிமிந்து இரு அப்படின்னு சொல்லிதான் கூட்டிட்டு வந்துப்பான். பட் அவளோ உங்க ஒவ்வொரு கண்ணால் பார்த்துட்டு நீங்க நிக்கிறத தெரிஞ்சு வேணும்னு ஜிமின் பேபி அப்படிங்க நல்லா அவனை ஹக் பண்ணவும் கிஸ் பண்ண ட்ரை பண்ணதும் ஜிமினுக்கு இங்க இரிட்டேட் ஆகுது. வேற படுத்துறா. ஏய் பிஹேவ் யுவர் செல்ஃப், யாராவது பாத்துற போறாங்க என்ன பேபி அப்படின்ட்டு அவ இன்னும் அப்படியே ஹக் பண்ண கரெக்டா நீங்க டபான்னு கதவை வந்து பாக்குறதுக்கும் ஜிமின் நிமிந்து பாக்குறான். போச்சு, சாரி முடிஞ்சு அப்படின்னு நினைக்கிறான். நீங்களும் அப்படியே வந்து அழகி அடக்கிட்டு மினி அக்கா பின்னாடிதான் தெரிவாரு, தெரிஞ்சும் நம்ம தான் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல இல்ல அவங்க ரெண்டு பேரும் செய்யறதும் சரி அப்படின்னு பைத்தியக்காரதானமா மறுபடியும் அதே முடிவு எடுத்துட்டு அப்படியே நீங்க கதவை மட்டும் திறந்துட்டு எதுவுமே பேசல. நீங்க பாட்டு கொள்ள போக ஜிமினோ ஏய் அப்படின்ட்டு மினியை விட்டுட்டு நகர பார்த்தா அந்த சனியும் விடாம அட்டைப்பூச்சி மாதிரி ஒட்டிக்கிட்டு பேபி எங்க போற, என்னை விட்டு போகாத பேபி அப்படின்னு பிடிக்கிறா. ஹே நீ வீட்டுக்கு வந்தாச்சு, போ ஒரு ரூம்குள்ள போ அப்படின்னு கத்துறான். என்ன பேபி இப்படி கத்துற, என்ன கைத்தாங்களா போச்சு, ரூம்ல கூட கொண்டு போய் விட மாட்டியா? அதான் வீடு வரைக்கும் கூட்டு வந்துட்டேனே, இதுக்கப்புறம் என்ன, ஒரு ரூம் இங்கதான் இருக்கு, போ அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுட்டு அப்படியே உங்க பின்னாடி வர நீங்களும் அப்படியே டப்புன்னு கதவை சாதப்படுங்க. பட் ஜிம்மின் விடாம கடகடன்னு ஓடி வந்து கதவை சாத்துற ஜஸ்ட் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல டப்புன்னு உள்ள போற. மாமு இப்ப இருக்கு இவ்வளவு வரிய, நீங்க உங்க ரூமுக்கு போங்க அப்படின்ட்டு நீங்க படுக்க போறீங்க. ஏ கிட்ட பேசணும்டி அப்படின்னு அவன் கிட்ட வரோம். எனக்கு உங்ககிட்ட பேச எதுவும் இல்லை மாமா, நீங்க திறந்த மாட்டிய எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. உங்களுக்கு மினியக்கா பிடிச்சிருக்குன்னா அவைய கூட குடும்பம் நடத்துங்க, யாரு வேணாண்டா, ஏன் என்னைய போட்டு இப்படி படுத்தி எடுக்கிறிய? பாருங்க மாமா, நான் இங்கிருந்து கண்டிப்பா போயிருவேன், நீங்களும் அவையும் நிம்மதியா சந்தோஷமா இருங்க, நான் யாருக்கும் இடைஞ்சலா இருக்க விரும்பல, நீங்க என்ன தயவு செய்து போங்க மாமா, நான் உங்ககிட்ட எதுவும் பேச விரும்பல அப்படிங்கிறீங்க. ஜிமினோ உங்களை சமாதானப்படுத்தி நடந்ததை சொல்ல ட்ரை பண்றான். பட் நீங்க எதையும் கேட்கிற மனநிலையும் இல்ல. நீங்களும் அவன்கிட்ட கத்திட்டு இருக்க. ஜிமினுக்கோ இதுக்கு மேல இவகிட்ட பொறுமையா பேசினா வேலை காக்காது. ஜிமினு உன் ஆயுதத்தை கையில எடுத்துரு, இதுக்கு மேல வர வழி இல்ல, சத்தியமாவது சொக்கர பொங்கலாவது நானும் எவ்வளவு நேரம் தாண்டி அமைதியா இருக்காது, நீ பேச விட்டா நீ பேசிக்கிட்டே இருப்ப, அதுலயும் என்னை விட்டு பிரிஞ்சு போற எவ்வளோ ஒரு ஆனந்தம். ஆனா ஒண்ணு அதை ஒண்ணு சொல்றா. சே, ஒரு காலத்துல இவ்வளவு பிரிஞ்சு நான் வேற கல்யாணம் பண்ண நிம்மதியா இருக்கணும் எப்படி எல்லாம் நினைச்சேன். ஆனா இன்னைக்கு இவதான் என் வாழ்க்கை, இதை விட்டு நான் இருக்கவே முடியாதுங்கிற மனநிலை நான் இருக்கேன். இவன் என்னமோ அசால்ட்டா ஆனா ஒண்ணு என்ன போடா போடான்னு துரத்துற, உன்னை விட்ட மாட்டேன்டி அப்படின்ட்டு. சின்னனோ என்ன பேசுன, என்ன சொன்ன, என்னை விட்டு போயிருவியா, போயிருவியா அப்படின்னு அப்படியே எழுத்து அவளை கிஸ் பண்ண ட்ரை பண்றான். நீங்களும் விடுங்க மாமு, மாமு நீங்க சத்தியம் அப்படின்னு சொல்லி முடிக்கல. இவ்வளவுதான் அப்படியே லிப்ல கிஸ் பண்ண. நீங்களும் எப்பவும் போலதான் உங்களால சின்ன ஃபோர்ஸை தடுக்க கூட முடியல. அப்படியே எடுத்துட்டு போய் பெட்ல போட்டவனும் ஒரு நிமிஷம் போய் பாக்குறான். விளையாட்ட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அதுக்கப்புறம் எல்லாமே ஃபோர்ஸ்ஃபுல்லா தான் ஆனா அவங்களுக்கு வலிக்காம சாஃப்டாதான் ஹேண்டில் பண்றான். அப்படியே அவங்க கை ரெண்டையும் மேல பின் பண்றதுனால உங்களால ஜிமினை தள்ளவும் முடியல. அப்படியே அழுகாத குறையா படுத்திருக்க. ஜிமினோ போயால சொன்னா எதையும் கேட்க மாட்டேன்ல, அந்த சனிய குடிச்சிட்டு அங்க போட்டு அட்டகாசம் பண்ணிட்டு இருந்துச்சு, அதனால நீ தானடி போய் உன்னை கூட்டிட்டு வா அப்படின்னு சொன்னேன். நான் பாட்டுக்க சிவனை நடி தூங்கிட்டு இருந்தேன், என்னை எழுப்பி அர்த்தத்துல அவளை போய் கூட்டிட்டு வான்னு சொல்லிட்டு நான் கூட்டிட்டு வந்தா அப்புறம் ஏன் மேலே கோப்படுற, என்ன சொன்ன, திருந்த மாட்டேனா, ஆரடி சொன்னா நான் திருந்திட்டேன்டி, எனக்கு நீ மட்டும்தான், நீ என் பொண்டாட்டிடி, உன்கிட்ட எல்லா உரிமையும் எனக்கு இருக்கு, நான் ஏன் தள்ளி இருக்கணும், கண்டவங்களும் என்னை வந்து வரிசையா அதுக்கு நான் பொறுப்பா, சொல்லுடி, இப்படி பேசுவியா, என்னை விட்டு போறேன்னு சொல்லுவியா அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறதா நினைச்சிட்டு அவனா ஒவ்வொன்றா பண்ண. பண்றிய விடுங்க மாமா, வாயில சொன்னாலே நான் கேட்டுக்குவேன், நீதான் நான் வாயில சொன்னா கேட்க மாட்டேங்கிறியே, இதுக்கப்புறம் வாயில தான் நான் வேற மாதிரி சொல்றேன். மாமு மாமா, ஆனா மாமா பண்ணாண்டிய மாமா
அப்படியே புலம்ப இங்க ஓவர் ட்ரெஸ்ஸா சின்ன அப்படியே கழட்ட ஆரம்பிக்கிறோம். அப்படியே சாரி மேல தூக்கி இங்க கீழே அப்படியே லிக் பண்ண மாமோ வார்த்தையே வரல. மாமோ ப்ளீஸ் மாமோ அப்படின்னு அப்படியே ஃபோன் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. சிவனோ அப்படியே உங்களே பாக்குறான். அதுக்கப்புறம் அவன் ஸ்டாப் பண்ணுவான். நீங்க மயங்கிட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. அப்படி வாடி என்ன வேணாம் வேணான்னு வாய்தான் சொல்லுது. ஆனா நான் சொட்டோடனே அப்படியே மெழுகு மாதிரி உருகிறியடி. இப்படி ஒருத்தி வச்சுக்கிட்டு நான் ஏன்டி இன்னொருத்தைய தேட போறேன் அப்படின்ட்டு அவனும் அதுக்கப்புறம் அவனோட செயல்ல இறங்குறான். எங்களும் அதுக்கப்புறம் தடுக்கல. இப்படியே 2 பேரும் ஒரு வழியா ஒன்னாதான் இருக்கீங்க. மார்னிங் அப்படியே முழிச்சு பார்க்க சின்னன் உங்களை ஹக் பண்ணிட்டு தூங்கிட்டு மாமு அப்படின்னு கத்துல சின்னனோ அப்படின்னு அடிச்சு பிடிச்சு எழுந்திரிச்சு என்னடி அப்படின்னு பாக்குறான். என்ன பண்ணி வச்சிருக்கியா? தள்ளி போங்க மாமா. இதுக்குதான் உங்களை கிட்டேயே சேர்க்கறது இல்ல. நீங்க என்ன பேச்சே கேட்க மாட்டீங்க. நீங்க எது சொன்னாலும் அதை நிறைவேற்றவும் மாட்டீங்க. வாயை திறந்தாலே பொய். ஏய் அது நைட்ல கோவத்துல இங்க பாருடி. இது மாமா இன்னும் அப்படி பண்ண மாட்டேன் ப்ராமிஸ். உங்க சத்தியத்துக்கு சாக்கடையை போடுங்க. எத்தனை தடவை தான் சத்தியம் பண்ணுவீங்க. ஆனா சத்தியம் பண்ணிட்டு அதை ஒரு நாள் கூட கடைபிடிக்கல. அதுக்குள்ள இப்படி பண்ணி வச்சிருக்கியா மாமு? ஏய் அது தெரியலடி. நீதான் சும்மா நம்ப மாட்டேங்கிறிய. நம்மள கோவப்படுற. அதான் அவனை எப்படி சமாதானம் அதுக்கு இப்படியா பண்ணுவேன் அப்படின்னு லிப்ஸ பிடிச்சு பாக்க அதுவும் அவன் கடிச்சதுல விழுங்கி செவந்து போய் கிடக்கு. இப்படியா பிடிச்சு கடிச்சு வைப்பிய? உன் லிப்ஸ் ஆடியாது. நான் ஏதோ KFC சிக்கன் நினைச்சு எத அது தூக்கத்துல மாமா தெரியாம பண்ணிட்டான். அதுக்கெல்லாம இப்படி கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணுவேன். என் பேபி சொல்ல குட்டில அது போங்க மாமா. நீ கிட்டயே வராதிய. என்கிட்ட பேசாதிய. ஏய் நைட் இப்படி சொன்னதுக்கு தானே விஜய் பனிஷ்மெண்ட் கொடுத்தேன். மறுபடியும் அடங்காம ஆரம்பிக்கிற பத்தியா மறுபடியும் வாய பத்திக்கிறீங்க. என்னடி இன்னொரு வாட்டி போலாமா அப்படின்னு கிட்ட வர மாமா நீங்க விட்டு தள்ளியே இருங்க. நீங்க திருந்தவே மாட்டியாளா அப்படின்னு நீங்க அழுகையோட கத்திட்டு இருக்க. அவனும் சரிடி பண்ண மாட்டேன்டி அப்படின்ட்டு அவன் சமாதானப்படுத்த முயற்சி பண்ணிருக்க. இங்க பக்கத்து ரூம்ல பின்னாடி டமால்னு ஏதோ விழுகிற சத்தம். என்ன சத்தமா இருக்கு அப்படின்ட்டு ஜிமினு நீங்களும் கடை ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டு அப்படியே இந்த ரூம்ல வந்து பாக்குறீங்க. எங்க இந்த சவுண்ட் வருதுன்னு பார்த்தா ஜங்குக் ரூம்ல இருந்தான். என்ன இங்க இருந்துதான் சத்தம்? ஜிமினிக்கோ அவன் நைட்டு கைரா கூட போனானே அடுத்த ரூமை திறக்க கொஞ்சம் சங்கடப்பட நீங்க அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுல்ல. சோ நீங்க தப்புன்னு திறக்குறீங்க. பார்த்தா ஜங்குக் ஒரு பக்கம் அரகுறையான கோலத்துல கைரா ஒரு பக்கம் பட் ட்ரெஸ்ஸோட தான் இருக்காங்க. அதனால பயம் இல்ல. சோ நீங்க அப்படி பார்த்தது உங்களுக்கு ஒண்ணும் புரியல. என்னாச்சு ஏன் அண்ணன் ஒரு மாதிரி இருக்காரு அப்படிங்கிற நீங்க ஜங்குக்கு பக்க ஜங்குக்கோ போச்சு போச்சு எல்லாம் போச்சு. கட்டு கட்டி இது நாள் வரைக்கும் காப்பாத்தி வச்சிருந்தேன் என்னோடது எல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் உப்பேரி வச்சிட்டு இருக்கான். இங்க ஜிமினுக்கும் சிரிப்பு வந்தது. அடடே பரதேசி அப்படின்ற அங்க இருக்கிற ட்ரெஸ் எடுத்து JK மேல அடிக்க நீ போடா அப்படிங்கிறான். பின்ன டேய் லாங் டிரைவ் போறேன்னு போனேன். எப்படா நீ வீட்டுக்கு வந்த? தூ இல்லாம இருக்கிற கோலம் வேற கன்றாவியா இருக்கு. இப்படி இருந்துட்டு இப்ப நம்ம நீ கற்ப பள்ளி கொடுத்த மாதிரி ஓன்னு உட்காந்து உப்பேரி வச்சிட்டு இருக்க. என்னதாண்டா ஆச்சு அப்படின்னு ஜிபின் கேட்க மச்சான் பாரு என் கோலத்தை பார்க்க வந்து தெரியல. போச்சுடா போச்சு என் கற்பு போச்சுடா. ஏதே கைராவோ டேங்க டே மவனே நான் அவ்வளவுதான் பாத்துக்கோ. இதெல்லாம் நான் சொல்லி அழணும். இப்போ உட்காந்து நீ உப்பேரி வச்சிட்டு இருக்க. வாய மூடுறா உயிரா போச்சு. பின்ன மசூரு போடி அங்கிட்டு. டே மச்சான் என் கற்பு போச்சு. ஆம்பளைங்களோட கற்புக்கு இந்த வேல்யூ இல்லாம போச்சு. என் கற்பு சூறையாடிட்ட எப்படி எல்லாம் பேசுறா பாரு. போயிட்டு பாவம் பைபிள கூப்பிடுதேன்னு நானும் அவ கூட லாங் டிரைவ்லாம் போனேன் மச்சான். அங்க என்னத்த கலக்கி கொடுத்தாலும் நாளாரி பைபிள எது அப்படின்னு கைரா மறைக்கும். என்னதான் இருந்தாலும் எனக்கு இதுல உடன்பாடு இல்லடி. அப்படி இருக்கும்போது நீ அப்படி பண்ணிருக்க கூடாதுல்ல. கைராக்கும் செம்ம கடுப்பாக்குது. எல்லாரும் முன்னாடியும் இப்பெல்லாம் பேசும்போது ஒரு மாதிரி இருக்கும்ல. சோ கைராவோ வேணா JK நீ வாய் ஓவரா பேசுற. நான் டென்ஷன் ஆயிரம் பாத்துக்கோ. இங்க பாரு இது ஒண்ணும் உன் சம்மதத்தோட நடக்கும் போய் எல்லாம் சொல்லாத. நைட்டு நான் கூட சும்மாதான் இருந்தேன். நீதான் உனக்கு ஒண்ணும் நான் பெருசா எதையும் கொடுக்கலடா. ஜஸ்ட் பியர் தான் கொடுத்தேன். அதுக்கே நீ இப்படிலாம் இருப்பேன் நான் என்னத்த கண்டேன். நான் ஒன்னும் கலக்கவும் இல்லை கண்டாவையும் இல்லை. மச்சான் இவ சொல்றத நம்பாத. இவதான் எல்லாத்துக்கும் காரணம். இவதான் எதையோ கலக்கி கொடுத்தாடா. நானும் அதை நம்பி குடிச்சேன்டா. அப்புறம் என்னால முடியல மச்சான். இங்க வந்ததுக்கு அப்புறம் சரி அப்படியே வீட்டுக்கு போயிடுவான்னு பார்த்தா அவளும் இங்கேயே படுத்துட்டா.
அப்புறம் காலைல பார்த்தா இந்த கோலத்துல இருக்க மச்சான். இந்த இன்பிட்வீன் கேப்ல என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுது, நான் இருக்க கோலத்தை பார்த்தா கண்டிப்பா என் கற்பு போயிடுச்சு. ஏண்டி, உங்களுக்கு மட்டும்தான் கற்பெல்லாம் இருக்குமா? எங்களுக்குலாம் இல்லையா? கைராக்கு இங்க ஒரு மாதிரி இருக்கு. உங்களுக்கு அது புரியுது, நீங்க கைராவை போய் ஹக் பண்ணிட்டு ஐயோ ஜேக்கேண்ணா கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? நீங்க ஏதேதோ வளரிட்டு இருக்கீங்க. அவங்க என்ன நடந்ததுன்னு சொல்லுவாங்க. ஏன் இப்படி பண்றீங்க? கைராக்கு செம்ம டென்ஷன். தம்பிக்கிறான், நான் போறேன் அப்படின்ட்டு வெளியே போவேன். ப்ளீஸ் போகாதீங்க, அவர் ஏதோ போதையில வளரிட்டு இருக்காரு. புரியலையா? எனக்கு எல்லாம் புரியுது நல்லாவே. என்ன கூட்டிட்டு வந்து வச்சு எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளவு படுத்திட்டான். இவனுக்காக இவ்வளவு நாள் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். எல்லாம் வேஸ்ட். அவனுக்கு எதையோ கலந்து கொடுத்தேன்னு சொல்றான். நான் போய் இப்படி பண்ணுவேனா? நான் ஏன் இப்படி பண்ணணும்? கற்பு அவனுக்கு மட்டும் தானா, எனக்கு இல்லையா? அவன் என்னமோ சொல்றான் ஆம்பளைங்களுக்கு கற்பு இல்லையான்னு. ஆம்பளைங்களுக்கு அந்த மாதிரி நடந்தா கூட பிரச்சனை இல்லையே, ஆனா பெண்களுக்கு அப்படியா? சேஃப்டி இல்லாம அவனோட நான் இருந்தா என் வயிற்றுல அவன் குழந்தை வளரும். நான் எப்படி இப்படி பண்ணுவேன்? எனக்கு அந்த அறிவே இல்லையா? எல்லாரும் மட்டும் நான் ஏதோ தப்பு பண்ண மாதிரி இப்படி எல்லாம் பேசுறான். அதுவும் அந்த மினி அப்படிங்க கரெக்டா அங்க மினி நின்று அப்படியே இத்தனை நாளா என்னதானடா ஏதாவது சொல்லிட்டு இருப்பீங்க, இன்னைக்கு இது செம்மையா இருக்கே. நாமா கைரா ஆள் தான் பெரிய இவன் அவன் சொல்லுவியே, இப்ப என்னம்மா என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கான். அப்ப நீயும் என்ன மாதிரி தானா? சேக்கி இவ்வளவு நேரம் என்னதான் கொஞ்சம் கைரா வந்து தனக்கு ஒரு என்ன சொல்றது விருப்பம் இல்லாம இப்படி பண்ணிட்டாங்கிற கோவத்துல தான் சொல்லிட்டு இருந்திருப்பான். ஏன்னா காலை எழுந்ததும் பார்த்த கோலம் அப்படி. ஸோ அவன் எதையோ கற்பனை பண்ணிட்டு கத்திட்டு இருந்திருப்பான். அவனுக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. சோ ஏன்டி இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிதான் திட்டிட்டு இருந்திருப்பான். என்ன இருந்தாலும் கைரா விட்டு கொடுப்பானா? நீ எப்படி பேசுவோம்? ஏய் வச்சு வாய் மோரெல்லாம் பேத்துருவேன். அவளுக்கு எனக்கும் 1000 இருக்கும். இதுக்குள்ள நீ யாரு? நான் என்ன உங்க ரூமையாவும் தேட்டி பார்த்தேன்? நீங்க தான் உங்க பிரச்சனைய வீதி வரைக்கும் காட்டிட்டு இருக்கீங்க. அப்போ தயாங்கோ இவ்வளவு நேரம் கைரா வராதனால அவளுக்கு ஃபோன் பண்ணிப்பான். சோ அட்டன் பண்ணதுக்குள்ளதான் ஜேகே முழிச்சு அவங்க பக்கம் கட்ட இதெல்லாம் கேட்டு இருந்த தயாங்கோ ஒரு மாதிரி இருக்கு, என்ன நடக்குது அப்படின்ட்டு தயாங்கு உள்ளோடு வந்து கைரா அண்ணா அப்படின்னு போய் ஹக் பண்ணிக்க. என்னாச்சு அப்படிங்கிறான். இப்ப ஜேகேவோ ஏய் இப்ப எதுக்கு நீ அழுது சீன் போட்டுட்டு இருக்க? நீங்க பாரு, நீயும் நானும் தான் என்னைக்கா இருந்தாலும் கல்யாணம் பண்ணிக்க போறோம், அதுல எந்த மாற்றமும் இல்ல. ஆனா இப்படி சீப்பா இந்த இவ்வளவு மாதிரி நடந்துக்கணுமா என்ன? நான் தான் சொன்னேன்ல எனக்கு இதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. உனக்கும் என்ன எல்லாரும் மாதிரியும் இப்பெல்லாம் இருக்கணும்னு ஆசையா? முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. என்கிட்ட சொல்லாம எனக்கு கண்டதையும் கலந்து கொடுத்து செய்யணும்னு என்னடி இருக்கு? பிடிக்கல அப்படின்னா புரிஞ்சுக்க மாட்டியா? இது உனக்கு பிடிக்காம நான் ஃபோர்ஸ் பண்ணினா நீ சும்மா இருப்பியாடி அப்படின்னு கைராவை கேட்க கைராக்கோ இதுக்கு மேல முடியாதுன்னு அப்படியே அழக பீறிட்டு வருது. அண்ணா சத்தியமா நான் அந்த மாதிரி எதுவும் பண்ணலண்ணா. உன் தங்கச்சி பத்தி எனக்கு உனக்கு தெரியாதாண்ணா? நான் அந்த மாதிரி பொண்ணு இல்ல. ஏய் நீ என்ன லூஸ் மாதிரி அவன் தான் விளையாடிட்டு இருக்கானா? நான் அதெல்லாம் நம்பிடுவேனா? எனக்கு தெரியும் என் தங்கச்ச பத்தி. இங்க பாரு ஜேகே, அடக்கி பேசு. இது வேற ஒருத்தர் இந்த இடத்துல இருந்தா இங்க நடக்கிறதே வேற. நீ என் ஃப்ரெண்டுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அமைதியா பார்த்துட்டு பொறுமையா இருக்க. பாரு ஜேகே, அவன் மேல நீ வச்சிருக்க நம்பிக்கை அவ்வளவுதானா? இல்ல மச்சான், பாருடா ட்ரெஸ் எல்லாம் நைட்டு நான் எப்படி போடுறேன்னு தெரியுமா? அதுக்கப்புறம் அவ தாண்டா ஏதோ கொடுத்தா. என்னடா அவதான் கொடுத்தா நீ நம்ம குழந்தை மாதிரி ஏன் நீ ட்ரிங்க்ஸ் பண்ணதே இல்லையா? உனக்கு என்னன்னு கூட தெரியாது. அதனாலதான் மச்சான் சொல்றான் அதுல ஏதோ கலந்துருந்துச்சு. அந்த ட்ரிங்க்ஸ் ஒண்ணும் நான் எடுத்துட்டு வர கிடையாது. இவங்க பார்ட்டில இருந்து எடுத்த ட்ரிங்க்ஸ் தான் அது. நான் லாங் டிரைவ் போகணும்னு சொன்னதுனால அந்த ட்ரெயில இருந்து ஒரே ஒரு பியர் பாட்டில் தான் எடுத்துட்டு வந்தேன். அதுலதான் ஏதோ கலந்து இருந்திருக்கு போல. மினியோ ஐயோ நம்ம ஆளுங்களோட தூக்கிட்டு வந்திருக்காளா? அதுங்களே சரியான போதை கை. அங்க உள்ளதை இவ தூக்கிட்டு வந்து ஓ மினி கூட நேற்று ஓவரா தான் பண்ணான் அப்படின்னு ஜிமின்னு சொல்ல ஒருத்த அப்படின்னு மினியும் ஏய் நாங்க ஜஸ்ட் ட்ரிங்க் பண்ணோம், நாங்க அதுல எதுவும் கலக்கல. இப்ப என்ன உங்க சண்டையில நைஸா எங்க பக்கம் அப்படியே பால திருப்பி விடுங்களா? என்னமா கைரா ஒன்னும் தெரியாத பொண்ணு மாதிரி இருந்துட்டு நீ அவனை வளைச்சு போட கடைசியில நாங்க தான் கிடைச்சோமா? விட்டா நான் தான் உனக்கு ட்ரிங்க்ஸ்ல ஏதோ கலக்கி கொடுத்தேன்னு சொல்ல போல. மினியோ அப்படியே வன்மத்தெல்லாம் கக்குறா. இப்ப அவளுக்கு ரொம்ப கொண்டாட்டமா இருக்கு. ஜிமின் கூட இவங்கெல்லாம் இருந்தா பிரியுமனை வந்துட்டு நம்ம சரி பண்ண முடியாது. சோ எல்லாம் பிரிஞ்சு போறது நல்லதுதான். அவளுக்கு சண்டை போட்டுக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலா அந்த வேலையை பார்த்ததும் நீங்க அங்க உள்ள ட்ரிங்க்ஸ்ல வந்துட்டு அவதான் வந்து கலந்துருப்பா. அது வந்து ஜிமின் வந்தா குடிக்கிறதுக்காக கலந்துப்பா. கடைசி நேரத்துல அது மாறி அது கயிறா எடுத்துட்டு போறத பாத்துருப்பா. ஜேகேக்கு போகும் சரி எப்படியோ ஒரு பிரச்சனை வந்தா சரிதான் அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சிருப்பா. இப்ப அதுக்கு ஏத்த மாதிரிதான் அங்க பிரச்சனையும் நடந்துட்டு இருக்கு. அவளுக்கும் செம ஹாப்பி.
நாம ஒரு பக்கம் பிளான் பண்ணா இது ஒரு பக்கம் நடக்குது. அது சரி, நம்ம கலந்து வச்ச ட்ரிங்க்ஸ் காணா போச்சுன்னு நினைச்சு கவலை வரணும். கடைசியில் அது இப்படி ஒரு பிரச்சனையா வந்து நிக்கும்னு நினைக்கல. இந்த ஜேகே தானே இவங்களுக்கெல்லாம் பில்லரா இருந்து இவங்க பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைக்கிற ஆபத் பாண்டவர். இப்ப அவருக்கே பிரச்சனை வந்துச்சுன்னா எங்க இருந்து போய் முட்டிக்க போறாரு பாக்கலாம். இப்போ எல்லாரும் இந்த பிரச்சனையில செதறி போவீங்கடா, ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு பிரிஞ்சு போங்க, அப்பதான் நான் ஆசைப்பட்டதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நீ வன்மமா நினைச்சு நிக்க. நீங்களும் கைரா ப்ளீஸ், நீங்களும் அவசரப்படாதீங்க. ஜேகே அண்ணா கொஞ்சம் அமைதியா யோசிச்சு பாருங்க. என்ன நடந்ததும் தெரியாம அவங்க மேல முழு பழியும் போடாதீங்க. நான் பழிலாம் போடலப்பா, பட் அவதான் அவளுக்கு நீ உன் புருஷனோட எப்படி ஹாப்பியா இருக்க, அதே மாதிரி அவங்க அண்ணன் கூட இங்க வந்து சாராவை பிடிச்சிட்டான். ஆனா எனக்கு அவளுக்கு தான் எதுவுமே இல்ல. இத சொல்லிக்கிட்டேதான் இருந்தா. அவளுக்கு மேலேயும் தப்பு சொல்ல முடியாது, ஏன் தப்புதான். நானும் அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கணும். பட் என்னோட நேரம் அப்படி, என்ன பண்றது, பிசினஸையும் பார்க்கணும். தோ இருக்கானே வழங்காதவன், நான் இங்க வந்தது காரணமே இவன். இவனாலதான் நான் இங்க வந்தேன். இவனை சேர்த்து வைக்கணும் அது இதுன்ட்டு நான் இங்க வந்துட்டு கடைசியில ஏன் லைஃபை நான் கவனிக்காம விட்டுட்டேன். இவ்வளவு தூரம் ஆயிடுச்சு. பாரு கைரா, என்னைக்கா இருந்தாலும் நீ பொண்டாட்டி, அது மாறாது. ஆனா நீ நடந்துகிட்டே தப்பு. சும்மா அதுக்காக்கலாம் அது நான் பண்ணல இது பண்ணலன்னு அழுதெல்லாம் நடிக்காத. நீ பண்ணது தப்பு தப்புதான். அதுக்கு அப்படின்னு அவன் பேசி வர முடிக்கல. கைரா இதுக்கு மேல முடியாது. கிட்ட வந்து ஜங்கு கன்னத்துல ஊங்கி வர புளியனோட அப்படியே அவன், ஏய் பண்றதெல்லாம் பண்ணிட்ட, என்ன அடிக்கிறாடி அப்படின்னு மறைக்க. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின அவ்வளவுதான். அண்ணா நீ இங்க எல்லாத்தையும் பாத்துக்கோ, உனக்கு எப்போ துணையா இருப்ப. ஹீரா கண்டிப்பா நீங்க அவரோட சேர்ந்து வாழணும், நீங்க சந்தோஷமா இருக்கணும். அண்ணா எனக்காக நீ எதையும் நிறுத்திடாத. நீ எதுக்கு வந்தியோ அதை பாரு, உனக்கு நான் எப்போ துணையா இருப்பேன். அதே சமயம் என் மூச்சில கூட இனிமே நீ முழிக்காத ஜேகி. உன்னை நான் பார்க்க கூட விரும்பல. ஐ ஹேட் யூ, ஐ ஹேட் யூ அப்படின்னு அழுதுட்டு அப்படியே வாசம் வரைக்கும் போங்க. ஜேகேக்கு ஒன்னும் புரியல. அப்படியே நின்றுட்டு இருக்கான் ஸ்டன் ஆகி. அப்படியே கதவு கிட்ட போயிட்டு கையில திரும்பி, நேத்து எதுவுமே நடக்கல, நீ வாமிட் பண்ணிட்டடா, அதான் உனக்கு கிளீன் பண்ணி விட்டேன். அண்ணன் நைட்டே கால் பண்ணான், என் அண்ணன் கிட்ட எல்லாத்தையும் போய் சொல்லிட்டேன். காலையில வந்துடுறேன்னு சொன்னேன். இவ்வளவு நேரம் ஆகி காணமேனு கால் பண்ணான். அப்ப கூட அவன் இன்னும் எழுந்திருக்கலடா. எழுந்திருச்சது அவன்கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன்னு சொல்லிதான் இவ்வளவு நேரம் இங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா நைட் எல்லாம் உன்ன குழந்த மாதிரி அப்படியே அழறா. அப்படியே ஜங்குக்கு என்ன சொல்லல. ஏ அப்படிங்கிற கிட்ட வராது, கிட்ட கூட வராது. என்னெல்லாம் பேசிட்ட நீ, அழையறனடா. என்ன பார்த்தா உனக்கு அப்படியா தெரியுது, இல்ல பொறாமப்படுறேன்னா? வாய்க்கோசாம சொல்ற, அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க இவங்க சந்தோஷமா இருக்காங்கன்னு. அவங்க சந்தோஷமா இருக்கணும் தானே நானும் ஆசைப்பட்டேன். அவங்க கூட சேர்ந்து தானடா எல்லாமே செஞ்சேன். எனக்கு ஆசை இருக்காதடா, அதுக்காக இப்படி இல்ல மீறி கேவலமா நடந்துக்கிற பொண்ணானா? நேத்து நீ வாமிட் பண்ணி உன் ட்ரெஸ் மட்டும் என் ட்ரெஸ் இன்னும் நார வச்சேன். அதனாலதான் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி போட்டுட்டு அங்க இருந்து உன்னோட டிஷர்ட் போட்டிருந்தேன். அதுக்கு என்னெல்லாம் பேசிட்டேன். அப்பா போதும், உன்னையே நம்பி லவ் பண்ணி இவ்வளவு தூரம் உனக்காக வந்த எனக்கு நல்ல பேர் கட்டிட்டேன். இதுக்கு மேலேயும் இங்க இருந்தா கண்டிப்பா நீ சொன்னதெல்லாம் உண்மையாயிரும். நான் இனிமே இங்க இருக்க போறதில்ல. அப்படி இருந்தாலும் கண்டிப்பா உன் மூஞ்சில முளைக்க மாட்டேன். இதுதான் கடைசியா நான் பாக்குறதா இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் ஜேகே. உனக்கு என் மனசுல எவ்வளவு பெரிய இடம் கொடுத்து வச்சிருந்தேன். ஆனா நீ என்ன உன் மனசுல இப்படி வச்சிருக்கன்னு நல்லா புரிஞ்சுக்கிட்ட. அண்ணா எனக்காக நீ யாருக்கு சண்டை போட வேணாண்ணா அப்படின்ட்டு நான் நிக்கவே இல்ல. கைரா அங்கிருந்து போக நீங்க தான் கைரா பின்னாடி ஓடுறீங்க. தயங்க ஒன்னும் சொல்லல. என் தங்கச்சியே சொல்லிட்டா, இதுக்கு மேல நான் என்னத்த சொல்ல. ஓகே சாங்குக், கடைசியா ஒரு வான் பண்றேன் அவகிட்ட, நீ வராத, அவளோட லைஃப் அவளே பாத்துக்குவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே சாராவை பாக்குறான். அவ்வளோ அவங்க நின்றுட்டு நடந்ததெல்லாம் பார்த்துட்டு தான் இருப்பா. தயங்க ஒண்ணுமே சொல்லல. வெளியே போக சாராவும் அப்படியே தயங்க பின்னாடி வெளியே போயிடா. எச்சிமினோ பண்ணி வச்சிருக்க, எல்லாத்துக்கும் புத்திமதி சொல்லுவ, எல்லாரை விட சின்னவனா இருந்தாலும் கரெக்டா லைஃப்ல டிசிஷன் எடுக்கிறவன் நீ நினைச்சிட்டு இருந்தேன். அதுல உன்கிட்ட இருந்து இதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மச்சான் அப்படின்னு ஜிமின்னு சொல்ல. ஜேகே தலையில கழிச்சிட்டு, என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல மச்சான்,
அவ சொல்லும் போதுதான் அதுக்குதான் அமைதியா இருக்கணும், யாரையும் அவசரப்படாதம்ப. எப்படிரா கொஞ்சமாவது பொறுமையா யோசிக்க மாட்டியா? கைரா வேணா இன்னைக்கு நேத்தா உனக்கு தெரியும், அவளை எத்தனை வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்க, அவளை பத்தி நீயே எப்படி மச்சான் அவசரத்துல என்ன பண்றது, நான் மயிரம் பண்றது, உனக்காக குப்பை கொட்டை வந்துதான் இங்க ஏன் லவ் இப்படி ஆச்சு பாரு. என்ன பண்றது அது பண்றது எனக்கு தெரியாதுன்ட்டு ஏதாவது சொல்லிட்டு டீல் ஆகலாம் பார்த்த. எத அப்படின்னு பார்க்க பின்ன இவ்வளோ நாள் உனக்காக நான் எல்லாம் செஞ்சேன்ல, இப்போ இது ஏன் டர்ன். இப்போ நீ எனக்கு அவளை செட் பண்ணி விடணும். எத செட் பண்ணி விடணுமா? என்னடா என்ன பார்த்தா என்ன மாப்பா மேல பாக்குற மாதிரி இருக்கா அப்படின்னு ஜிமின் கேக்கா. இவ்வளவு நாள் நான் உனக்கு பண்ணும்போது அது என்ன மாதிரி தெரிஞ்சிச்சு, இப்ப மட்டும் உனக்கு அது மாமா வேலை மாதிரி இருக்கா? மோட்டு அவளை கொண்டு வந்து எனக்கு சேர்த்து வைக்கிற வழிய பாரு. பரதேசி, நானாவது லவ்னா என்னன்னு தெரியாம அவளை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தேன். நீ லவ் பண்ணவளை போட்டு இந்த வார்த்தை பேசி வச்சிருக்க. எப்படா வருவா பாரு ஒருத்தையும் என் ஆளே எனக்கு கரெக்ட் பண்ண தெரியாம நான் தெரிஞ்சிட்டு இருக்கேன். இதுல என்ன நம்பி அவளை உனக்கு சேர்த்து வைன்னு வேற சொல்ற. அதுவும் சரிதான், உன்னிட்ட சேர்த்து வைன்னு சொன்னா நீ பிரிச்சு விட்டுல வேலை பார்ப்ப. ஹே மச்சான், அவ்வளவு கேவலமான ஆள் இல்ல, பட் ட்ரை பண்ற. நீயும் தான் உன் பொண்டாட்டிய கரெக்ட் பண்ண ட்ரை பண்ற, அதுவே வேலைக்கு ஆகல, இதுல எங்க இருந்து அப்படின்ட்டு ஜங்கு. ஐயோ வாய் வாய், ஏன்டா இப்படி பேசி தாஞ்ச. ரைட்டு, அவளோட எப்படிலாம் நிம்மதியா சந்தோஷமா வாழணும்னு கனவுகளோட ஜாலியா இருந்த கடைசி நேரத்துல இப்படி சொதப்பி வச்சிருக்கே ஜங்கு, இதெல்லாம் தேவையா? அவ வேற அப்படி பேசிட்டு போனாலே, இவங்க போனா வேற தயாங்க செருப்பால் அடிப்பானே, இப்படி கைராவா கரெக்ட் பண்றது கடவுளே அப்படின்னு முடிச்சுட்டு இருக்க. ஜிமினோ உன்னா என்ன பண்றதுன்னு தெரியல, நான் ஏன் ஆளை எப்படி கரெக்ட் பண்ணேன்னு தெரியாம முடிச்சுட்டு இப்ப புதுசா ஒரு ஏழைய கொண்டு விடுறான் அப்படின்ட்டு அப்படியே மினி பக்கா திரும்ப அவளோ அப்பா இப்படியே ஒவ்வொருத்தனும் அடிச்சுட்டு பிரிங்கடா இத்தம் ஆரம்பம் அப்படிங்கிற மாதிரி அப்படியே பார்த்துட்டு நிக்கிறான். ஜிமினோ அவனோட ரூமுக்கு போக இங்க ஜேகேவோ அப்படியே தலையை பிடிச்சிட்டு நைட்டு நடந்ததெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கான். கைரா அழுதுட்டு வீட்டுக்குள்ள வர அங்க அப்படியே ஒவ்வொருத்தர பின்னாடி நீங்களா போய் அப்படியே கைராவை ஹக் பண்ணிட்டு சரி அவர் ஏதோ தெரியாம அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே தயா டே இப்ப நீ எதுக்கு வரா அப்படிங்க. டே நீ ஏன் எனக்கு நானா எப்படி மச்சான் என்ன மச்சான் மயிருன்ட்டு அங்க பேசும்போது உனக்கு தெரியலையா? டே ஏதோ உரிமையில தாண்டா பேசினேன், எனக்கு இருந்தாலும் அவடாண்டா அப்ப தெரியுதுல, அப்புறம் எதுக்கு இப்படி பேசணும்? அது ஏதோ காலையிலேயே சடனா பார்த்ததும் ஏதோ மைண்டு சரியில்லை, சாரி மச்சான் தள்ளு மச்சான் இப்ப விட்டா சரிப்பட்டு வர. டே அப்ப ரொம்ப கோமா இருக்கா, இப்ப வேணா போ அப்படின்னு டேங்க் சொல்ல கேட்காம ஜெயிக்க. மச்சான் நீ மட்டும் எனக்கு இப்படி வந்து நின்று நின்னா அப்புறம் சாரா உனக்கு கட்டி தர மாட்டேன், நான் வந்து நிப்ப குறுக்க அப்படிங்கிற மாதிரி ஜேகே அப்படியே குட்டையை குழப்ப. தயாங்க ஒரு நிமிஷம் டே யாரா நீ அப்படின்னு. என்கிட்ட யாரும் நல்லவங்களும் நடந்துக்கிறாங்களோ அவங்களுக்கு நல்லவன், எனக்கு யாராவது இடைஞ்சல் பண்ணா அவங்களுக்கு மோசமான கெட்டவன் அப்படிங்கிறான் ஜேகே. அட பாவிங்க அம்மா டேங்க் பார்த்துட்டு தள்ளு மச்சான் நீ அப்புறம் ஷாக் ஆகு அப்படின்ட்டு போய் வர கைராவோ வர அவனை பார்த்துட்டு டக்குன்னு உங்களையும் தள்ளிட்டு கதவு ரூம்ல போய் டப்புன்னு கதவை அடிச்சு தாத்த போயிட்டா அப்படின்ட்டு கதவு தரடி கதவை உடைச்சிட்டு உள்ள வந்துருவேன், கதவை தொர பேபி அப்படின்னு கதவு தட்ட அவ்வளோ கதவு பின்னாடி அப்படியே சாஞ்சு நின்று தயவு செய்து இங்கிருந்து போயிருங்க, யாருக்கிட்ட பேச விரும்பல, யாரும் நான் எனக்கு என்ன விட்டுருங்க, இதுக்கு மேல கதவை உடைச்சு உள்ள வருவேன் அப்படின்லாம் சொன்னா நான் கைய கட் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அங்கேயும் இதே தள்ளி விட்டு எடுக்கிற சவுண்ட் கேக்குது. உங்க ஜேகேக்கு அவ்வளவுதான் சப்த நாளே அடங்கி போச்சு. பேபி பேபி நோ எதுவும் பண்ணாத, ஏன்னா கைரா சொன்னா செய்யறவ அப்படின்னு நல்லாவே தெரியும், அவ ரொம்ப பிடிவாதக்காரி, அதனாலதான் சில விஷயங்கள் ஜேகே வந்துட்டு அவ பிடிவாதமா ஏதாவது பண்றா அப்படிங்கிற மாதிரி கோவப்பட்டிருப்பான். அதே நினைச்சுதான் இப்ப கூட பிடிவாதமா தனக்கு ஒப்பீனியன் கேட்காமயே தன்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டான்னு கோவத்துல இருந்திருப்பான். பட் இதுக்கு மேல அவனால முடியல, உண்மையிலே உள்ள கையை கட் பண்ணிட்டா என்ன பண்றதுன்னு. சரி சரி நான் போறேன், நான் எதுவும் பண்ண மாட்டேன், நான் நீ எதுவும் பண்ணிக்காத, முதல்ல இங்கிருந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ கையில வச்சு அப்படியே அப்படின்னு லைட்டா அழுத்துறா. கீழே அப்படியே அவ பிளட்டு கதவுல இருந்து அந்த கதவு ஓட்ட இருக்குல்ல அதுல இருந்து வெளியே வர்றது நல்லாவே தெரியுது ஜங்குக்கு. போறண்டி பண்ணாதடி இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து கடவுளும் வெளியே போயிட்டு அப்படியே நின்று எட்டி பாக்குறான் வாசல்ல இருந்து. என்னடாச்சு அப்படின்னு நாங்க பாக்குறோம் அப்படின்ட்டு தயாங் பாப்பா கதவை தர எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கா, கதவை திறக்க போயாத அப்படின்னு தட்ட அப்படியே கதவை திறக்கா கைய கட் பண்ணிட்டா, பிளட்டு அப்படியே கொட்டிட்டு இருக்கு. தேங்கோ கையில அப்படியே வந்துட்டு துண்டை சுத்திட்டு இருக்கா. சிக்கி தள்ளி விட்டுட்டு ஓடி வரான். கையில மறுபடியும் கத்திய கையில எடுக்க அப்படின்னு நான் பயப்பட கிட்ட வந்தா கண்டிப்பா இன்னொரு கையை கட் பண்ணிக்குவேன், கிட்ட வராத நீ போ, உன்னை நான் பார்க்க விரும்பல அப்படின்னு காய்ச்சி மூச்சுன்னு கத்தா. ஜேகேக்கு என்ன பண்றேன்னு தெரியல. தயங்கோ சுச்சுவேஷன் புரிஞ்சுக்காம நீயும் சேர்ந்து அடம் பிடிக்காத மச்சான், அவள அடம் பண்றேன்னு சொல்லிட்டு இப்ப நீயும் அதான் பண்ணிட்டு இருக்க,
அதான் கத்துறான்னு தெரியுதுல்ல, கொஞ்சம் விட. ஒவ்வொரு வார்த்தைகளை விட்டுட்டு இப்ப நீங்க என்ன பண்ணிதான் பயந்து போய் அப்படியே ஜெக்கையை பிடிச்சு எடுத்துட்டு, அண்ணா ப்ளீஸ் இப்போதைக்கு எதுவும் பேச வேணாம், அவங்க ஏதோ கோவமா இருக்காங்க, வாங்க, நீங்களும் அப்படி பேசியிருக்க கூடாது. ஜெக்கே வாங்க, நகரவும் இல்ல. கைராவை அப்படியே பாக்குறான். கைராவை மூஞ்ச கூட பாக்கல, மூஞ்ச திருப்பிக்கிட்டு அப்படியே நிக்க தயங்கம். ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னு அவளை அங்கேருந்து கூட்டிட்டு போக சார் அதான் வீட்டெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்கா. இங்க நீங்களோ அப்படியே ஜெக்காவை வீட்டுக்குள்ள இழுத்துட்டு வரா. ஜிமின் அவதான் குளிச்சுட்டு என்னாச்சு அப்படின்னு பாக்குறான். கைய கட் பண்ணிக்கிட்டாங்க. எத டேய் கொஞ்சம் போருடான்னு குளிக்கிறது என்னடா போனேன், அதுக்குள்ள போய் எங்க என்னடா சம்பவத்தை பண்ணி வச்ச மயிறு. போங்கடா, உங்களெல்லாம் நம்பினா அப்படிதான், உங்களுக்கெல்லாம் ஆள் செட் பண்ணி விட்டேன், ஜாலியா இருப்பீங்க. அப்படியா? எது நான் ஜாலியா இருக்கேனா? ஏண்டா நீ வேற வயிற்றுச்சல கலப்புற அப்படின்னு ஜிமினும் உங்களை பாக்க நீங்க அடிக்கமா திரும்பிக்க. அது சரி, என் நிலைமையே இங்க நாரிக்கிட்டு இருக்கு, இதுல இவன் வேற நான் என்னமா இவ கூட குடும்பம் நடத்தி புள்ள குட்டின்னு பெத்து போட்டு ஜாலியா இருக்கிற மாதிரியே பேசுறானே. டேய் என் லைஃபே இங்க காத்தாடி பாடிதான்டா சுத்திட்டு இருக்கு, எப்ப அந்து விழி கூட தெரியாம நான் இருக்கேன், இதுல இவன் வேற ஒரு 7:30 கூட்டிட்டு ஏண்டா உனக்கு நீயே ஆப்பு வச்சுக்கிட்டு அதுல வேற எங்களை பங்கு கூப்பிடுற பத்தியா? நீங்களும் தாண்டா உங்க காப்பு வச்சுக்கிறீங்க, அப்பெல்லாம் நான் ஹெல்ப் பண்ணல. மச்சான் இப்ப என்னடா பண்ணணுங்கிற? எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு என் கைரவை பார்க்கணும். கைய கட் பண்ணிக்கிட்டாடா, இவ்வளோ பிளட் இவ்வளோ வந்துச்சு தெரியுமா? சனிய சனிய கொஞ்சம் கூட பொறுமையே இல்லை, எது சொன்னாலும் உடனே அப்படியே அட்டமெண்டா இருப்பான். அதை பார்த்து தானே மச்சான் விழுந்த பண்ணாங்கட்டி. இப்போ ரொம்ப முக்கியம். ஐயோ எனக்கு பயமா இருக்குடா, அவ்வளோ ரத்தம் போச்சு, ஏதாவது ஆயிருக்குமான்னு பயமா இருக்கு மச்சான், எனக்கு அவளை பார்க்கணும் மச்சான். நீ போ அங்க பாக்கணும்ட்டு அவ ஏற்கனவே கையை ஆத்துக்கிட்டா, இப்ப மாறி வந்து குதிச்சு சாகட்டும் அப்படின்னு எகிரி அப்படியே இந்த ஜிமினை வந்து பிடிக்க வர. டே என் மேல கோபப்பட்டு என்ன பிரயோஜனம்? நீ இப்ப எது பண்ணாலும் அவ ரியாக்ஷன் வேற மாதிரி இருக்கும். சோ கொஞ்சம் விட்டு பொடி, நீயும் வார்த்தையை விட்டுட்டல, மன்னிப்பு கேளு. நானும் அதை தானே கேட்டுட்டு இருக்கேன், என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு மன்னிப்பு கிடைக்கும் அப்படிங்க. அவன் கூட ஏன்டா என்னையும் சேர்க்கிற அப்படின்னு ஜேகே பார்க்க, பின்ன நானும் அதே தானே பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு உங்க பக்கம் பாக்குறான். நீங்களோ அப்படின்ட்டு சங்கு கண்ணா ஃபர்ஸ்ட் ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, எல்லாரும் வந்து ஒரே மாதிரி இருக்கிறது இல்லைங்க, உங்களுக்குன்னு ஒரு மனசு இருக்கு, அதை ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? இல்லம்மா இல்ல, இத உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னா, எல்லாரையும் புரிஞ்சுக்கிட்டவர் நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தேன், என்னையும் சாராவையும் புரிஞ்சுக்கிட்டேன் நீங்க. ஏன் எனக்கு ஒண்ணுமே புரியல. அது எப்படி ஆண்கள் தன்னோட துணை அப்படின்னு வந்துட்டா மட்டும் இப்படிதான் எதா வேணாலும் பேசலாம்? ஏன் இவ எப்படி நம்மளை விட்டு எங்கேயும் போக மாட்டா, இவளுக்குன்னு யாரும் கிடையாது, நம்ம தான் அப்படிங்கிறதுக்காகவே எதை வேணாலும் பண்ணலாம்னு நினைப்பீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கா. இது ஜேகேக்கு மட்டும் இல்ல, ஜிமினுக்கும் ஒரு மாதிரி இருக்கு, இவ எதை பேசுறா அப்படின்னு உனக்கு புரியுது. அப்படி இல்ல அப்படின்னு ஜிமின் எதை சொல்லுவாரு. ஜிமின் பக்கமே நீங்க திரும்பல, அப்படியே ஜேகேவை பார்த்தே பேசுற மாதிரி. என்ன இருந்தாலும் உங்களுக்கும் மனசு இருக்கு, உங்களை பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக நீங்க பண்ற எல்லாத்தையும் ஏத்துக்கணும்னு ஒண்ணு இல்லையே. இப்ப எப்படி நீங்க கோப்படுறீங்க, அதே மாதிரிதான் அவங்களுக்கும் அவங்க பக்கம் நியாயத்தை கேட்காம விட்டது உங்க தப்பு. அவங்க கோவப்படுறதும் நியாயம் இருக்குல்ல, எங்க காலையில கத்தும் போது அவங்க எப்படி சைலண்டா இருந்தாங்க, இப்போ அவங்க கோபத்தை நீங்களும் பாருங்க. கொஞ்ச நாள் அவங்களே சமாதானம் ஆகுற வரைக்கும் சமாதானப்படுத்த முயற்சி பண்ணுங்க, அதை விட்டுட்டு இப்படி போய் புலம்பி எந்த பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க 2 பேருக்கு புரியாம சொல்ல. ஜிம்மினுக்கும் அது புரியுது, நம்மளையும் சேர்த்துதான் சொல்றா அப்படின்னு நினைச்சிருக்கா ஜேகேவோ. ஆனாலும் என்னால அவளை பார்க்காம இருக்க முடியாது, எல்லாம் என் தப்புதான், இங்க இருந்த வரைக்கும் அவளை கண்டுக்காம விட்டுட்டேன். கரெக்ட், பொருள் கிட்ட இருக்கும்போது அதோட அருமை நமக்கு தெரியவே தெரியாது. இங்க பிரிஞ்சு வந்து கொஞ்ச நாள்ல எனக்கு என் கைராவை ரொம்ப தேடிச்சு, அதனாலதான் அவளை இங்க வர சொன்னேன். நான் சொன்னேங்கிற ஒரே காரணத்துக்காக எனக்காக அவன் அண்ணனையும் சேர்த்து இங்க ஏத்துட்டு வந்தா. ஆனா நான் கேவலமானவனா, உங்க எல்லாத்தையும் விட நான் தாண்டா உண்மையிலே கேவலமானவன். அவளை எவ்வளவு ஹர்ட் பண்ணிட்டேன், உன் மனசை எவ்வளவு நோக்கடிச்சிட்டேன். கைரா என்ன மன்னிப்பாளாடா அடிக்கிற மாதிரி ஜேகே ஜிமினை பார்க்க. ஜிமினோ அதே கேள்விதான் மச்சா இங்கேயும். ஈரா தோ செருப்பால் அடிப்ப போட நாயே. அவனுக்கு கவலையில இருந்தா இவன் வேற. எனக்கும் அதே கவலை தானே, புடுங்கி இவ்வளவு நாள் என்னடா புடுங்கிட்டு இருக்க, சும்மா அவளை தூக்கிட்டு போய் ரேப் பண்ண மட்டும் தெரிஞ்சு. எதை ரேப்பா? நான் மச்சான் விட்டா நீயே போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி ரேப் பண்ணிட்டேன்னு உள்ள வச்சிருவ போல. ஏற்கனவே அவ அந்த ஐடியாவிலதான் சுத்திட்டு இருக்கா, நீ வேற அவளுக்கு ஐடியா கொடுத்துறாதடா அப்படிங்கிற மாதிரி ஜேகே பார்க்க. ஜேகேவோ ஓ மச்சான் நானே என் கைரா என்ன ஆனாலும் அப்படின்னு சொல்லி புலம்பிட்டே ஜேகே இருந்துச்சுக்கோங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு, எவ்வளவு சந்தோஷமா அவன் தான் ஒரு பேரோட நிம்மதியா இருந்தான், இப்போ அவனுக்கும் ஆப்பா அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்கான். நீங்களும் அவங்க நடுவே பேசிட்டு இருந்த கேப்ல போய் குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகி அப்படியே வந்து நீங்க சமையல் வேலையை பார்த்துட்டு இருக்கா.
அங்க மினி அப்படின்னு வந்து நிக்கிறா. மினி அக்கா ஏதாவது வேணுங்களா சொல்லுங்க, செஞ்சு தந்துடுறேன் அப்படிங்கிறீங்க. ம் எனக்கு என்ன வேணும்னு உனக்கு தெரியாதா? எனக்கு வேணும் என் ஜிம்மின். நான் கொடுத்துட்டு போன்னு எப்ப இருந்து கேட்டுட்டு இருக்க. நீயும் என்கிட்ட சத்தியம் சக்கரை பொங்கல்னு அப்படி இப்படி அளந்துகிட்ட டிவோர்ஸ் கொடுத்துருவேன்னு சொன்னேன். ஆனா அதுக்காக எந்த ஸ்டெப்பும் எடுத்த மாதிரி தெரியலையே. இல்லக்கா, அவியதான் என்கிட்ட சொன்னாங்க சீக்கிரமே டிவோர்ஸ் கொடுத்துறேன்க்கா அப்படிங்கிறீங்க. அவிய சொன்னா இவிய சொன்னான்ட்டு இங்கேயேதான் தேரா போற ஐடியால இருக்க தவிர நீ கிளம்புற மாதிரி தெரியல. இங்க பாரு, நான் சொன்னதை நீ செஞ்சே ஆகணும். அப்பதான் என்னால ஜிம்மினோட இருக்க முடியும். உனக்கும் மாமா ஜிம்மினை பிடிக்கும்ல, ஜிம்மின் சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கல. நீ நினைக்கலாம் இன்னைக்கு ஜிம்மின் உன் பின்னாடி சுத்தி வரான் அப்படி இப்படின்னு. அவன் ருசி கண்ட பூனை மாதிரி உன்கிட்ட இப்படிதான் இருப்பான். ஜெய்கேவை பார்த்தல, அவனை யாராவது தப்பானவனு ஏன் எனக்கு கூட ஜெய்கேவை பிடிக்காதான் இல்லைன்னா நான் சொல்லல. ஆனா இப்படி நான் ஜெய்கே நடந்துக்குவான்னு இது வரைக்கும் கற்பனை கூட பண்ணி பார்த்தது இல்ல. ஜெய்கேவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லவன், பெண்களை மதிக்கக்கூடியவன் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். என்ன மட்டும்தான் அப்பப்ப திட்டுவான். உங்களெல்லாம் உனக்கு ரொம்ப பிடிச்சனால எல்லாம் பண்ண மாட்டான்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். பார்த்தல என்ன நடந்ததுன்னு. அவனோட உயிருக்கு உயிரான கயிறா இன்னைக்கு உயிருக்கு போராடுறதுக்கு காரணமா அவனே வந்து நிக்கிறான். பிகாஸ் இந்த ஆம்பளைங்களே இப்படித்தான். அவனுங்களுக்கு ஒண்ணு வேணும்னா அதுக்கு என்ன வேணாலும் செய்வானுங்க. இதே அவனுங்களுக்கு வேணும்னா எப்படி வேணாலும் நடத்துவானுங்க. பார்த்தல இதே மாதிரிதான் இன்னைக்கு உன் மாமாவுக்கு நீ முக்கியம்னு தெரியுது. எதுக்காக எல்லாம் அப்படின்ட்டு அப்படியே மேல நிக்கிறாரு பார்க்க உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. இப்ப ஏதோ எங்க மாடனா எல்லாத்தையும் பார்த்து பார்த்தா அவருக்கு சலிச்சு போய் வில்லேஜ் பியூட்டியான ஒன்ன கொஞ்சம் டச் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாரு போல. அதான் உன் பின்னாடி சுத்திட்டு இருக்காரு. நீ மட்டும் ஓகே சொல்லி உன் கூட அப்படி இப்படி இருந்துட்டாரு, அப்புறம் அவ்வளவுதான், நீயும் புளிச்சு போயிருவ. நேத்து நான், இன்னைக்கு நீ, நாளைக்கு யாரோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை குழப்பி விடுறா. இல்ல மினி அக்கா, அப்படியெல்லாம் சொல்லாதே. மாமா ஒன்னும் அப்படி. இங்க பாரு, நீதான் உன் மாமாவை நம்பிட்டு இருக்கணும். அவர் ஒன்னும் அந்த மாதிரி ஒன்னும் உத்தமம் இல்லையே. மாமா நல்லவர் அப்படின்னா ஏன் நேத்து வரைக்கும் என்ன காதலிச்சவரு இன்னைக்கு உன் பின்னாடி அலையணும் சொல்லு. உன்னை கல்யாணம் பண்ணப்பயும் உன் மேல ஆசை இருந்தா சொல்லிருக்க வேண்டியதானே? ஏன் இத்தனை நாள் பேசாம இருந்திருக்கணும்? உங்களுக்கு ஏற்கனவே நீங்க குழப்பத்துல இருக்கீங்க, இவ வேற இன்னும் குழப்ப. நீங்க அப்படி நின்றுட்டு இருக்க. அங்க சாரா அக்கா அப்படின்னு வர, இவ வேற கரெக்டா வரா அப்படின்ட்டு நீங்களும் நீயே யோசிச்சு முடிவெடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி. ஆனா நான் கேட்டது எனக்கு பண்ணணும். ப்ராமிஸ் எல்லாம் பண்ணிருக்க, மறந்துடாத. ப்ராமிஸ மறக்க மாட்டேன், மறுக்கவும் மாட்டேன்னு நினைக்கிறேன். நான் வாக்கு கொடுத்தா காப்பாத்துவேன் அப்படின்ட்டு அவங்க இருந்து பிரிச்சு தண்ணி குடிக்கிற மாதிரி அப்படியே நகை நின்றுக்க. சாராவோ அப்படியே உள்ள வருவா. இதெல்லாம் காதல வாங்கல, பட் உங்களை காணோன்னு தான் தேடிட்டு வந்திருப்பா. அப்ப அப்படியே இங்க என்ன இவன் நிக்கிறா அப்படின்னு பார்த்துட்டு அவங்க பக்கம் திரும்ப அவங்க கண்ணெல்லாம் கலங்கி அப்படியே நிக்கிறீங்க. அக்கா என்னாச்சு? எதுவும் சொன்னாலா அப்படிங்கிற மாதிரி கிட்ட இருந்து கேக்குறா. ஏய் என்ன அவ இவங்கிற, இவ்வளோன்னு இருந்துட்டு அவளே நான் அக்கான்னு கூப்பிடுறா. நீ அவளுக்கு தங்கச்சி, என்ன நீ அவ வம்பியா அப்படின்ட்டு மினி எகிரிக்கிட்டு வர. ஏய் நீ ஏங்க ஒட்டுப்புள் மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்க உங்க மாமா கூட, அதுக்கு உனக்கு நான் மரியாதை கொடுக்கணுமா? என் அக்காவை பங்கு போட வந்தவ, உனக்கு மரியாதை வந்ததா குறைச்சல். இப்ப நீ என்ன என் அக்காட்ட சொல்லிட்டு இருந்த? பையன் அழுதுட்டு இருக்கா. நீங்களும் சாரா அமைதியாரு, அப்பெல்லாம் பேசாத, அவைய ஒன்னும் சொல்லல அப்படிங்கிறீங்க. நீ சும்மா இருக்கா, ஏதோ சொல்லியிருக்கா, அதனாலதான் நீ அழுதுட்டு இருக்க அப்படின்ட்டு சாராவோ அடங்காம சண்டைக்கு மினியால சாரா கிட்ட வந்துட்டு கரெக்டா பேச முடியல. மினிக்கு சாரானால கொஞ்சம் டரு தான். சோ அவ்வளோ இவகிட்ட எல்லாம் பேசி ஜெயிக்க முடியாது, இவ அவளை விட விவரமானவ அப்படின்ட்டு உங்களை பார்த்து நான் சொன்னதெல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கோ. இவள மாதிரி ஆளுங்களை ஃபர்ஸ்ட் இந்த வீட்டை விட்டு அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி சாரா பார்க்க. உன்னை தாண்டி ஃபர்ஸ்ட் அனுப்பணும். உண்ட வந்த பின்னாடி ஊர் பின்னாடி வந்த மாதிரி எங்க விளையாட்ட பாக்குறியா நீ? நீ தாண்டி இங்க ஒட்டிக்கிட்டு இருக்க தேர்ட் வீல் மாதிரி, நான் இல்ல அப்படின்ட்டு இருக்கா. நீயே இங்க ஓசி சோறு, நீ என்ன சொல்றியா அப்படின்னு நீ சொல்லிட்டு போக. சாராக்கு ஒரு நிமிஷம் டக்குன்னு ஒரு மாதிரி ஆயிடுது. அவ்வளவு டக்குன்னு உங்க பக்கம் திரும்பி அக்கா இவ வாய்க்கு வந்து போய் பேசிட்டு இருக்கா, நீ பேசாம இருக்கா என்னக்கா? இங்க தண்டச்சோர்த்திங்க வந்தா ஏய் அவங்க கிடக்குறாங்க, நீ ஏன் இப்படிலாம் நினைக்கிறா? தானே உனக்கும் உரிமை இருக்கு. அதுவும் இல்லாம இது உங்க அக்கா, நான் இருக்கிற விட்டு அது எப்படி அப்படி ஆகும்? அவங்க கிடக்குறாங்க. அப்ப ஏக்கா நீ வாய்க்கு வந்து பேச மாட்டேங்கிற? ஏன்னா நானும் இங்க மூணாவது ஆள் மாதிரி தானே இருக்கேன். அக்கா அவ சொல்ற மாதிரிலாம் கிடையாது. அத்தா உன் மேல உசுர வச்சிருக்காரு, நீ தான் அவரை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. ஆமா நான் தான் புரிஞ்சுக்கல. அடி ஏண்டி நீயும் இன்னுமா இந்த உலகம் அவரை நம்புது அடிக்கிற மாதிரி இருக்கு உங்க பார்வை. அக்கா அது அப்படின்னு எதை சொல்லுவாரா? சும்மா நிறுத்து சாரா,
படிக்கலதான், அதுக்காக எனக்கு அறிவே இல்லைன்னு எல்லாரும் என் முட்டாள்னு முடிவு பண்ணிட்டீங்களா? வினியாக்கா சொல்ற மாதிரி யோசிச்சு பாரு. அவர் நேற்று வரைக்கும் வினியாக்கா பின்னாடி இருந்தாரு. இன்னைக்கு நாளைக்கு மாமா அப்படி இல்லைன்னு எனக்கும் செப்ப கட்டி கட்டி அவங்களோட சண்டை போடணும்னு ஆசைதான். ஆனா மாமா அப்படி இல்லையே, அதான வருத்தம். அவருக்கு என்னை பிடிக்கலாம் அப்படின்னா, அந்த கட்டாயத்துல கல்யாணம் பண்ணாரு அப்படின்னா அன்னைக்கே இதுக்கான ஒரு முடிவை கட்டியிருக்கணும். அதை விட்டுட்டு என்கிட்ட உங்களால சொல்லவே முடியல சாரா கிட்ட ஒரு மாதிரி ஏன் அப்படிலாம் இருந்திருக்கணும். இப்போ அவங்கள வேணான்ட்டு என்ன வேணுங்கிறாரு எனக்கு புரியல சாரா. டக்குன்னு அவரால் மனசை மாத்திக்க முடியும், நல்லா அப்படி முடியல. என்ன கேட்டதெல்லாம் எனக்கு என்னமோ நியாயமா தான் படுது. அக்கா அவன் நல்லா உங்களை குழப்பி விட்டுருக்கா ப்ளீஸ் அப்படின்னு சாரா சொல்ல, சாரா இந்த விஷயத்துல நீயும் தலையிடாத, என் வாழ்க்கை நான் பாத்துக்கிறேன். எனக்கு தெரியும் நீங்களாம் எனக்கு நல்லதுதான் நடக்கணும்னு நினைக்கிறீங்க. நல்லது நடக்கணுங்கிறதுக்காக பிடிக்காத ஒருத்தரோட சேர்ந்து வாழ சொல்றீங்க. அக்கா உனக்கு எப்ப ஜிமினத்தா பிடிக்காதவரானாரு? எனக்கு அவர் எப்பவுமே இப்படி ஆக மாட்டாரு. ஜிமினத்தான் என் உசிரடி. இந்த உசிர் இருக்கிற வரைக்கும் என் மாமா என் மனசுக்குள்ளையும் என் உடலும் இருந்துட்டே இருப்பாரு. அப்புறம் என்னக்கா, அவருக்கு பிடிக்கணும்ல. இன்னைக்கு என்ன பிடிக்குது, நாளைக்கு ஐயோ இவளை போய் ஏன் கட்டணும் அப்படின்னு அவன் நினைச்சிடக்கூடாது. ஏற்கனவே நினைச்சதுக்கே என்னால முடியல. மறுபடியும் அந்த மாதிரி ஒரு உதாசீனம் என்னால ஏத்துக்கவே முடியாதுடி. அது தாங்கிக்கிற அளவுக்கு உடம்புல தப்பு இல்லை. போதும், நான் உடஞ்சிட்டேன். மறுபடியும் அதை ஒட்ட வைக்க யாரும் முயற்சி பண்ண வேணாம். என்னை இப்படியே விட்டுருங்க. எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணு. என்ன அந்த காம்படிஷன் இருக்குல்ல, அதுக்கு ஹெல்ப் பண்ணு. எனக்கும் என் வாழ்க்கையில ஏதாவது சாதிக்கணும்னு ஆசை இருக்குடி. இது நாள் வரைக்கும் ஏன்னா தானோ ஏதோ இருக்கிறோன்னு இருந்தேன். இதுக்கப்புறமா நான் அப்படி இருக்க விரும்பல. எனக்கும் நான் இந்த ஜென்மத்துல பிறந்து வாழ்றதுக்கு ஏதாவது ஒண்ணு உருப்படியா பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்பா அக்கா, நீ உன் லைஃப்ல நீ சொன்ன மாதிரி அது உன் டிசிஷன் தானே. நீ ஏத்துக்கிறது உன்னோட இதுல எப்பவும் நான் மூக்க நினைக்க மாட்டேன். நான் இப்ப சொன்ன பத்தியா உன் கெரியர்க்கா. எஸ், இப்போவாது உனக்கு ஏதாவது பண்ணணுங்கிற ஆர்வம் வந்துச்சு. இவ்வளோ நாள் நானா உன்னை ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு இருந்தேன். இப்போ நீயா கேட்டிருக்க. கண்டிப்பா கைரா கூட சொன்னாங்க இன்னும் 2 நாள்ல அந்த போட்டி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீ முழு ஈடுபாடோட கலந்துக்கோ. மொதல் 2 லெவல் நீ தாண்டின மாதிரி கண்டிப்பா உனக்கு இருக்கிற டேலண்ட்டுக்கு நீ அடுத்த லெவலுக்கு போவ. சீக்கிரமே நம்ம செமிஃபைனல் ஃபைனல்ல வின் பண்ணி கப் அடிப்போம். எனக்கு அது நம்பிக்கை இருக்கு. உனக்கு அதே நம்பிக்கை இருக்கா? ஸோ நீ வந்துட்டு சில பல ரெசிபிஸ்லாம் கத்துக்கோக்கா. ஏன்னா இனி போற லெவல் கொஞ்சம் டஃப்பா இருக்கும். அப்போ நம்ம நாட்டு சமையலை வச்சுட்டே நம்ம முன்னேற முடியாது. ஸோ மற்ற கண்ட்ரிஸோட கத்துக்கணும். அதனால நல்லா யூடியூப்ல பாரு, உனக்கு தெரியலன்னா கேளு, நான் எல்லாத்தையும் சொல்லித்தரேன் அப்படின்ட்டு சாரா உங்களுக்கு ஹெல்ப் பண்றா. அதுக்கப்புறம் நீங்க ஜிமின் மினி இந்த இதெல்லாம் மைண்ட்ஸ்ல தூக்கிட்டு நீங்க உங்களோட சமையல் அதை பத்தி ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. சாராவும் போய் தயாங்கிட்டையும் பேசுறா. அடுத்து என்ன பண்ணலான் இருக்கீங்க? எஸ், நெக்ஸ்ட் லெவல் இருக்குல்ல, அதுக்கு என்ன சொல்றாங்க உங்க அக்கா? கண்டிப்பா வருவா. இத்தனை நாள் வரைக்கும் ஃபோர்ஸ் பண்ணி தான் ஒவ்வொரு வாட்டி கூட்டிட்டு வந்தோம். இன்னும் தானோன்னு தான் இருந்தா. இப்போ முழு ஈடுபாடோட இருக்கா. அவளுக்கே இதுல ரொம்ப ஆர்வம் வந்துருச்சு. ஏதாவது ஒண்ணு சாதிக்கணும்னு ரொம்ப துடிக்கிறா. ஓகே குட். கைரா எப்படி இருக்காங்க? சீஸ் ஃபைன். நீங்களும் டென்ஷனா இருக்கீங்க போல. அப்பெல்லாம் இல்ல, தங்கச்சி விட்டுருக்க கூடாதோ மாதிரி இருக்கு. ஏய், லவ்வர்ஸ்குள்ள இதெல்லாம் சகஜம். எனக்கும் தெரியும் என் ஃப்ரெண்ட் ஏன் தங்கச்சி யாருக்குன்னு பேச முடியும். உங்க சுச்சுவேஷன் புரியுது. சாரா அப்படியே தேங்கிட்ட வரா. தேங்க அப்படியே அவளை எழுத்த. எனக்கு நீ மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோடி, இல்லைதான் டென்ஷன்ல செத்துருவேன். எனக்கு இப்ப யார் பக்கம் பேசணும்னு தெரியல. எதுக்கு நீங்க ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்க? அமைதியா இருங்க. அது அவங்களோட லைஃப், அவங்களுக்கு தெரியாதா? ஏதோ கோவமா இருக்காங்க. கொஞ்சம் கோவம் தணிஞ்சதும் சங்கு கண்ணா பத்தி பேசலாம், அவங்களே புரிஞ்சுக்குவாங்க. சங்கு கண்ணா கிட்டேயும் பேசுங்க. அவர் ஒன்றும் பெரிய தப்பு பண்ணல, ஏதோ தெரியாம அவர் பண்ண தப்பே இல்லைன்னு சொல்ல வரல. அதே சமயம் சரி, அவர் தெரியாம அப்படி பண்ணிட்டாரு, ஒரு தடவை மன்னிக்கலாமே. என் தங்கச்சை பத்தி உனக்கு தெரியாது, சரியான அடமெண்ட்டு. சரி பேசுவோம். இப்பவே நேற்று ஊருக்கு போறேன்ட்டு கிடந்தா. நான் தான் உன்ன நம்பி இங்க வந்தா, நீ என்ன இப்படி விட்டுட்டு போனா எப்படி? அப்படி இப்படின்னு பேசவும் சரின்னு சென்டிமெண்டா பேசி தாக்கி அவளை இங்க உட்கார வச்சிருக்கேன். இப்படி ஒண்ணா பேசிட்டு அவள்கிட்ட அவளை சரி பண்ண முடியும். எடுத்தோம் கோத்தோம் நம்மளும் ஏதாவது பண்ணா கோச்சிட்டு கிளம்பிடுவா.
சரி சரி, நீங்கள் அவசரப்பட வேணாம், அவங்கள பொறுமையாகவே சரி பண்ணுங்க. நானும் அப்போ கிளம்புறேன். அக்கா கிட்ட சொல்கிறேன், சீக்கிரமே அவளையும் எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்ட்டு சாரா நகர் பக்கம் கையை பிடிச்சிருக்கா. அப்படி திரும்பி பார்க்குறா தேங்கோ. ஹே இங்கே வா அப்படிங்கிறான். அவ கிட்ட வர வயிற்றுல கை வச்சு, மேபி நமக்கும் மேரேஜுக்கு முன்னாடி அப்பா கிப்பா வந்துடாதே அப்படிங்கிறான். ஏன் வந்தால் ஏற்றுக்க மாட்டிங்களா அப்படிங்கிறா. எவன் சொன்னான்? அதெல்லாம் இல்லை, இப்போ கூட நான் கட்டிக்க ரெடி. நீ ஏ வீட்டிலலாம் பேசணும், ஆனாலும் முன்னாடி உனக்கு தைரியம், என் கூட அப்படிலாம் இருந்துட்டு தைரியமாக சுற்றிட்டு இருக்க, ஏதாவது வந்தா அதான் நீங்கள் இருக்கீங்களே அப்படிங்கிறா. தேங்க் அவ்வளோ ஹாப்பி. அப்படியே அவளை இழுத்து அவள் லிப்பில் கிஸ் பண்ணுறான். 2 பேரும் இங்கே கிஸ் பண்ணிகிட்டு இருக்கா. இங்கே அவங்க எதிர்பார்த்த மாதிரி வந்துட்டு இந்த உங்களுக்கான போட்டினாலும் வந்துடுது. ஸோ நீங்களும் ரெடி ஆகிட்டு அப்படியே வர ஜிமினும் ஆன்னு பார்த்துட்ருக்கான். அப்படியே ஜேகே எங்கே அப்படிங்க, வேற எங்கண்ணா, அதான் குக்கிங் காம்படிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சாராவும் நீங்களும் கிளம்பி போக்க ஜேகேவும் பின்னாடியே வரான். ஜிமினோ நீ எங்கே வர? அந்த கேள்வியை நான் கேட்கணும். நீ எங்கடா வர? மூட்டு கிளம்பு, உன்னை பார்த்தாலே ஹீரா கடுப்பாகிறா. உன்னை பார்த்தா கூட தான் கைரா கடுப்பாகிறா. நீலாம் கிளம்பல, நானும் வருவேன். அட்டங்க மாட்டேன், இப்போ 2 பேரும் வில்லன் ஆகிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கே வராங்க. கைரா அங்கே பரபரப்பாக வேலை பார்த்துட்ருக்கா. ஸோ அவ்வளோ எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு அவள் தான் நாங்கள் கோஆர்டினேட்டர்லாம் பார்த்துட்டு இருந்தவ. அப்படியே கீழே கடகடன்னு இறங்கி வரும்போது சங்குக்கும் மேலே ஏறான். ஸோ அப்படியே அவள் வலிக்கு விழுக போக அவளை அப்படியே ஹிப்போட ஹோல்ட் பண்ணி ஒருத்தன் தூக்குறான். அப்படியே சங்குக்கு அதை பார்த்து கட்டுப்பில் நின்றுட்டுருக்கான். இதோட இந்த பார்ட் முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன நடக்க பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.